இன்றைய பயிற்சி இரவு 8:30 மணிக்கு ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு நடக்க இருக்கிறது. நேற்று நாம் மின்சார தியானம் பற்றி ரொம்ப தெளிவாக பார்த்துருந்தோம். இன்றைக்கி உப்பு பரிகாரம் பற்றி நான் சொல்லித்தர போகிறேன். உடலை சுத்தப்படுத்தி தர்றேன், மனதை சுத்தப்படுத்தி தர்றேன், ஆத்மாவை சுத்தப்படுத்தி தர்றேன். உங்கள் எல்லாரையுமே ஒரு பெஸ்ட் ஹீலிங் பர்சனாக மாற்றி தர்றேன். உங்களை நீங்களே குணப்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு அற்புதங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இன்றைய பயிற்சிக்கு நீங்கள் தயாராகி வரணும் அப்படிங்கிற போது ஒரு லெமன் ஜூஸ் 10 சொட்டு லெமன், ஒரு 100 ml 200 ml தண்ணி நீர்க்கப்பட்டதாக சாப்பிடணும். அதில் சர்க்கரை கலந்துக்கலாம், பனங்கற்கண்டு கலந்துக்கலாம், தேன் கலந்துக்கலாம், புதினா கலந்துக்கலாம். எதுவும் இல்லாமல் அப்படியே லெமன் சாறில் தண்ணி மட்டும் கலந்து கூட லேசாக உப்பு போட்டு கலக்கி சாப்பிடலாம். உப்பு இல்லாமலும் சாப்பிடலாம். ஏதாவது ஒரு ஃபார்மில் லெமன் ஜூஸ் குடிச்சிருக்கணும் நீங்கள். அல்லது புதிய இளநீர் வழுக்கையோடு சாப்பிட்ருக்கணும். இன்றைய பயிற்சியில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் இதில் ஏதாவது ஒன்று செய்தால் போதும். இப்போ நேற்று மின்சார தியான பயிற்சி பண்ணும் பொழுது நாம் தண்ணி குடிக்க சொல்லியிருந்தோம். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி குடிங்க, உங்கள் உடல் எடைக்கு தகுந்த மாதிரி தண்ணி குடிங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இன்றைக்கு உங்களுக்கு அடுத்த கட்ட பயிற்சி இருக்குது. மிக சிறந்த தியான அமைப்பு. ஆத்ம சரீரத்தை சரி பண்ணக்கூடிய, மனதை சரி பண்ணக்கூடிய, உடலை சரி பண்ணக்கூடிய அற்புத பயிற்சி வகுப்பு. இந்த செயல்பாடுகள் எல்லாரும் செய்கிறாங்களான்னு குழுவில் இருக்கக்கூடிய ஒரு அட்மினுமே கண்காணிப்பு செய்யுங்க. எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணுங்க. கழிவு நீக்க பயிற்சியை பற்றிய சந்தேகங்களோ, ஹீலிங் பயிற்சி பற்றிய சந்தேகங்களோ, ஒரு நபரும் 48 நாள் பயிற்சியில் சிலர் ஈடுபட்டிருக்கிறீங்க டயட்டு ப்ரோக்ராமில், அது சம்மந்தமான தகவல்களையோ குழு அட்மின்கிட்ட கேளுங்க. அவங்கெல்லாம் அனுபவம் வாய்ந்தவர்கள். அவங்க எல்லோரும் உங்களுக்கு ஆன்சரபுளாக இருப்பாங்க. நான் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற நீடு தேவைப்பட்டுச்சுன்னா என்னை பேச வைப்பாங்க. குழுவில் ஒரு ஒற்றுமையாக இருந்து செயல்பாடு கொண்டு வாங்க. நான் சொல்கிறத அப்படியே செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் பயிற்சிகளை மேன்மைப்படுத்தி கொடுத்து சிறப்பு செய்ய முடியும். வடை சாப்பிடவா, திடீர்னு பசிச்சா நான் பிரியாணி சாப்பிடட்டுமா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கறிஞ்சோறு திங்கவா, இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டிங்கன்னா நாங்கள் உங்களை எங்கள் கூட சேர்த்துக்க மாட்டோம், விரட்டி விட்டுருவோம், நாங்கள் வச்சுக்க மாட்டோம். நம்ம பயிற்சி நடக்க போகிறது, சில பயிற்சிகள் 21 நாள் கணக்கு வச்சுருக்கோம், சில பயிற்சிகள் 48 நாள் கணக்கு வச்சுருக்கோம். அதில் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும். இங்கே நான் என்ன சாப்பிடணும் அப்படின்னு தகவலாக சொல்கிறனோ அதை மட்டும்தான் சாப்பிடணும். இந்த குறிப்பிட்ட 21 நாள், குறிப்பிட்ட 48 நாளைக்குள்ளே நம்ம பயிற்சியை 21 நாள் கழிவு நீக்க பயிற்சி, அதுக்கப்புறம் 48 நாள் டயட்டு பயிற்சி. சிலர் ஹீலிங்கில் ஆர்வமாக இருப்பாங்க, அவங்களுக்கு நான் ஹீலர் ஆகிறதுக்கான பயிற்சிகளை கொடுப்பேன். இந்த பயிற்சி காலங்களில் நான் தரக்கூடிய உணவை தான் சாப்பிட்ணும். இடையில ஃபங்க்ஷன் வந்தால் ஃபங்க்ஷனை அவாய்ட் பண்ண வேண்டியதில்லை. சில முக்கியமான நபர்களுக்கு நீங்கள் நேரில் போகணும், அந்த விசேஷங்களுக்கு போகத்தான் வேணும். நான் சொன்ன மாதிரியான உணவுகள் அங்கே இருந்தால் எடுத்துக்கணும். இல்லைன்னா உணவு சாப்பிடக்கூடாது, அந்த உணவை தவிர்க்கணும். அன்னைக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட சொல்லியிருக்கோம். சைவ உணவில் சில மென்மைப்படுத்தப்பட்ட உணவுகள் சாப்பிட சொல்லியிருக்கோம். இந்த சோத்து வெறி பிடிச்சி சோறு 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 சோறுன்னு சோத்தை அள்ளி, சட்டி நிறையா சோத்தை அள்ளி தட்டு நிறையா கொட்டிக்கிட்டு, வாயை சரக்கேத்துற வண்டி மாதிரி வச்சுக்கிட்டு வாயில் எந்த நேரமும் சோத்தை தள்ளி சோத்து எருமைகளாக தின்னி மாடுகளை போல் தின்னுக்கிட்டே இருக்கு. வாய் எப்போ பார்த்தாலும் எதையாவது அரிசி அரைக்கிற மிஷின், நெல் அரவை மிஷின் மாதிரி வாயில் போட்டு அரைச்சிக்கிட்டே இருந்தால் அது வாயா அரவை மிஷினா, அது வாயா சரக்கேத்துற வண்டியா? ஒரு நியாயம் வேணாமா? எனக்கு இன்னைக்கு காலையிலலாம் சில ஃபோன் ஐயா ஞாயிற்றுக்கிழமை அசைவம் சாப்பிடவா? ஏற்கனவே தின்னு அதன் மூலமாக பிரச்சனைகள் உடம்புல கொழுப்பு உண்டாகி தான் பயிற்சிக்கு வந்திருக்கிறோம், கொழுப்பை கரைக்கிறதுக்கு. திரும்பவும் கேள்வியில் ஒரு கொழுப்புத்தன்மையை காட்டுறதுங்கிறது அது நல்லதா? ஒரு என்ன கேள்வி கேட்கணும், எப்படியெல்லாம் ஒரு பயிற்சியை செய்யணும் அப்படிங்கிறத ஒரு தெளிவு நிலைமை விளக்கம் தர தான் நம்ம ஆன்லைன் வகுப்புகளே நடத்துகிறோம். அந்த வகுப்புகளுக்கு வராமல் இருந்துக்கிட்டு சில பேர் கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி விரதம், நான் வடை சாப்பிடவா, பொரியல் சாப்பிடவா,
சோறு திங்கவா, பாயாசம் சாப்பிடவா, புளிக்குழம்பு சாப்பிடவா, மோர் சாப்பிடவா, இப்படியெல்லாம் கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது அநியாயம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் தான் சொல்கிறேன். பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் பயிற்சி முடிகிற வரைக்கும் வேண்டாம். பயிற்சி முடிஞ்ச காலங்களுக்கு பிறகு அது ஒரு மருத்துவ பொருள், எப்போதாவது தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். தினசரி சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளாக அதை கடைபிடிக்கக்கூடாது. எப்போதாவது வேணால் சாப்பிட்டுக்கோங்க, தினசரி சாப்பிடாதீங்க. சொல்லியாச்சு ஏற்கனவே. அசைவம் 100% நம்ம டயட்டில் கிடையாது. யாருக்காவது ஒருத்தருக்கு சைவ உணவே சாப்பிட முடியல அப்படிங்கிற நிலைமை வந்தால் அவங்களுக்கு விதிவிலக்காக நாம் அந்த உடல் நலத்தை பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். வேறு வழி இல்லை அப்படிங்கிற போது சில நாடுகளில் சைவ உணவுகள் சாப்பிடவே முடியாது, அசைவம் தான் சாப்பிட முடியும். அவங்க உடம்புக்கு அதை ஏற்றுக்கும் அப்படின்னா மட்டும் சில இடங்களில் விதிவிலக்காக நம்ம அனுமதிப்போம். அப்படி அனுமதிக்க முடியலைன்னா அவரை நீங்கள் நாடு மாறுங்கன்றுவேன், இல்லை டயட்டை விட்டு போயிருங்கன்னு சொல்லிடுவேன். அவ்வளோதான் நம்ம செய்ய முடியும். ஏற்கனவே கல்லீரலில் பல பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு, ஃபேட்டி லிவர் 2 கிரேடு வச்சுக்கிட்டு, பொரிச்சதை திங்கவா, அவிச்சதை திங்கவா, புளிச்ச இட்லி திங்கவா, புளிச்ச தோசையை திங்கவான்னா இது உடம்புக்கு செய்யக்கூடிய ஒரு அராஜகம். கேள்வியும் அராஜகமான கேள்வி. ஏற்கனவே உடம்பு நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் கிடக்கு, திரும்ப திரும்ப தப்பு தப்பாக சாப்பிட்டா எப்படி? இப்போ ஆஸ்துமா, வீசிங், ரன்னிங் நோஸ் உள்ளவங்க எலுமிச்சம்பழ ஜூஸு குடிக்க வேண்டாம். லிவர் கிளென்சிங் ப்ராசஸ் அப்போ நீங்கள் மாற்றுப் பொருள்கள் எடுத்துக்கங்கன்னு துளசி ஜூஸ் கொடுத்துருக்கோம். சிலருக்கு இளநீர் கொடுத்துருக்கோம். சிலருக்கு தர்பூசணி ஜூஸ் எடுங்கன்னு சொல்லியிருக்கோம். சிலருக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்க சொல்லியிருக்கேன். சிலருக்கு கீழாநெல்லி ஜூஸ் எடுக்க சொல்லியிருக்கேன். எதுவுமே கிடைக்கலன்னா ஒரு டம்ளர் பச்சை தண்ணியாவது குடிங்கன்னு சிலருக்கு சொல்லியிருக்கேன். பச்சை தண்ணியும் கிடைக்கல என்ன பண்ணுறதுன்னு என்கிட்ட கேள்வி கேட்டால் அப்போ நான் குழுவை விட்டு நீக்க தானே செய்வேன். இந்த மாதிரி மோசமான நபர்கள் அன்ஃபாலோயர்ஸ் நமக்கு இருக்கு. நான் கண்டிஷனான நபர் தான். ஃபாலோ பண்ணால் தான் ஒரு நபரை நான் குணப்படுத்துறதுக்கு 100% உதவியாக நிற்க முடியும். சில பேர் பயிற்சிக்கு வந்தோன்னா மருந்து மாத்திரை நிறுத்துறீங்க. இவ்வளோ காலமாக மருந்து மாத்திரைக்கு பழக்கப்பட்டு வந்த நீங்கள் திடீர்னு எல்லாம் மருந்தை நிறுத்தக்கூடாது. எது புத்திசாலித்தனம்னா, நல்ல உடம்பு குணமான பிறகு மருந்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி மருத்துவர் ஆலோசனைப்படி மருந்தை நிறுத்துறது தான் புத்திசாலித்தனம். நாங்கள் உங்களுக்கு பயிற்சி நடத்துகிறத எந்த மருத்துவமனையில் நீங்கள் வியாதி இருக்குன்னு சான்று வாங்கினீங்களோ அதே இடத்துலையே ஒரு நாள் நாங்கள் குணப்படுத்துறதுக்கான டயட்டை உங்களுக்கு கொடுக்க நீங்கள் அதை சாப்பிட்டு 2 மாதத்துலையோ 3 மாதத்துலையோ சிலருக்கு 6 மாதத்துலையோ குணமாயிரும். திரும்ப மருத்துவர் பரிசோதிக்க போகிறாரு. பிளட் டெஸ்ட்டில் எல்லாமே நார்மலாக இருக்குது, நல்லா இருக்குன்னு வரும். மருத்துவர் சந்தோஷப்பட்டு தோளில் தட்டி கொடுத்து உங்களுக்கு எல்லாமே குணமாயிருச்சுன்னு சந்தோஷமாக சொல்லி அனுப்ப அந்த சம்பவத்துக்காக அப்படி ஒரு நல்ல இனிமையான சம்பவம் சான்றுகள் அடிப்படையில் நம்ம லைஃப்பில் குணப்படுத்திக்கணும். நமக்கு உறுதியான ஒரு குணம் வேணும்னு தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாருக்குமே டயட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வந்த அன்னைக்கே மருந்தை நிறுத்துறது அது ஒரு நியாயமான செயலா, நல்ல செயலா? அது இன்னும் சில பேர் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் ஏபிசி ஜூஸு கொடுக்குறேன், ஆப்பிள், பீட்ரூட்டு, கேரட்டு. அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்றேன்னு கேட்குறீங்க. காலை சாப்பாடே அதான்ப்பா, ஆப்பிள், பீட்ரூட்டு, கேரட்டு. வேறு வழியே இல்லை, பசிச்சா ஆப்பிள் சாப்பிடுங்க, வேறு வழியே இல்லை பசிச்சாக்க இன்னும் கொஞ்சம் பீட்ரூட்டு, கேரட்டு சாப்பிடுங்க அப்படின்னா வெறித்தனமாக 2 கிலோ ஆப்பிள் வாங்கி வச்சுக்கிட்டா இதுக்குன்னேவா திங்கிறது? உணவு சாப்பிட்றோமா, உணவை கற்பழிக்கிறோமா? திங்கணும்னு வெறி பிடிச்சி எப்படி அலைகிறது? அது ஒரு நல்ல விஷயமா? அது வாழ்க்கையில் ஒரு 5 நாள் காலையில் ஏபிசி ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு நிதானமாக நியாயமாக இருக்க முடியாதா? காலையில் காப்பி குடிக்கலைன்னா கை நடுங்குதுங்கிறீங்க, சாயந்தரம் சாராயம் குடிக்கலைன்னா கை நடுங்குதுங்கிறாங்க குடிக்கிறவங்களுக்கும் சாராயம் குடிக்கிறவங்களுக்கும் இந்த காப்பி குடிக்கிறவருக்கும் என்ன வித்தியாசம்? 2 பேரும் கை நடுங்குது. 2 பேருமே குடியாரன், 2 பேருமே போதை தானே, 2மே போதை தான். இது காப்பி போதை, டீ போதை, அவங்க சாராயத்துக்கு போதை. 2மே ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும். இரண்டினுடைய மைண்ட் செட்டுமே ஒன்று தான். 2மே போதை, 2மே விடுதலை செஞ்சு கொண்டு வரணும். நம்ம காப்பிக்கு மாற்று ஏற்பாடு நான் சொல்லிட்டேன். தேத்தாங்கொட்டை காப்பி குடிக்கலாம், இல்லை வர காப்பியாக கூட குடிச்சிட்டு போங்க, இல்லை வர டீயாக கூட குடிச்சிட்டு போங்க. க்ரீன் டீ குடிங்க, ஆவாரம்பூ டீ குடிங்க, நெரிஞ்சில் டீ குடிங்க.
இல்லை நீங்கள் ஏதாவது கம்பெனி பிராண்டட் பேர் வச்சுக்கிட்டு இந்த காப்பி தான் குடிப்பேன்னா குடிச்சிட்டு போங்க. நெல்லி இலையை போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம், கொய்யா இலை போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம், கொய்யா காப்பி குடிக்கலாம், லெமன் டீ குடிங்க, கட்டஞ்சாயா குடிங்க. இவ்வளவு சொல்லியாச்சு. நாங்கள் ஆவாரம்பூ ஸ்ட்ரைட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நீங்கள் மற்றதான் சாப்பிடுன்னா சாப்பிட்டு போங்க. பால் ஊற்றி டீயை குடிக்காதீங்கன்னு தான் நீ சொல்கிறேன். அதுவும் வாழ்க்கை முழுக்க நான் சொல்லலையே, அந்த பயிற்சி காலங்கள் வரைக்கும் ஒரு 21 days, ஒரு 48 days, அது கூட கட்டுப்பாடாக இருக்க முடியலன்னா அப்புறம் என்ன மனுஷன் நீங்க அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்க ஒரு வாய்ப்பு வருது இல்லை. கண்டதையும் தின்னுதானே உடம்பு நொந்து போச்சு, உடம்பு ரொம்ப மோசமாயிருச்சு. கண்டதையும் தின்னுதானே பல வியாதியை இழுத்துக்கிட்டாங்க சில பேர். அந்த வியாதியை இழுத்துக்கிட்டவங்களுக்கு நான் சொல்கிறேன், என்னென்னது சரி பண்ணிக்கணும், என்னென்னது சாப்பிடக்கூடாது. அதைத்தான் திம்பேன்னு போய் நின்னா முட்டுச்சந்தில் மாட்டிக்கிட்டு தெருவில் நின்று அப்படியே வாழ்க்கை உயிரே போயிருமே. முட்டுச்சந்தில் மாட்டின மாதிரி ஆயிரும், நடுத்தரில் நிற்கிற மாதிரி தான் ஆயிரும் லைஃபு. உணவுகளில் ஒரு கட்டுப்பாடுக்கு வரணும் இல்லை. அதிகபட்சம் என்ன சொல்கிறேன், சோறை குறைங்க, காய்கறிகள் அதிகப்படுத்துங்க, பழங்கள் அதிகப்படுத்துங்க, தேங்காய் அதிகப்படுத்துங்க. சிலருக்கு பருப்பு வகைகள் சரியாக வரும், கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. இப்போ ஆஸ்துமா உள்ளவங்களுக்கு தக்காளியை குறைக்கணும் இல்லை அவாய்ட் பண்ணணும். புளி சேர்த்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். கொஞ்சம் நாளைக்கு ஒரு நாள் இட்லி கூட சாப்பிட்லாம். இப்போ நைட்டு மாவு அரைக்கிறோம், காலைல இட்லி சுடுறோம்னா அது கூட ஓகே தான். பழைய மாவில் இட்லி சுடுறதோ தோசை சாப்பிட்றதோ மாதிரி புளிச்ச உணவுகள் எடுக்கிறது இப்போதைக்கு எடுக்கக்கூடாது. அதிக மாவு பண்டங்கள் எடுக்காமல் குறைக்கணும். இப்படி சொல்லும் பொழுது கேட்கணும்ல. அப்புறம் ஃபோன் அடிச்சு, ஐயா விரதம், நாங்கள் அந்த வீட்டில் விசேஷம், இங்கே விசேஷம், பாயாசம் 4 டம்ளர் குடிச்சிட்டு 3 வடை சாப்பிட்டுக்கவா, மோர் சோறு தயிர் சோறு சாப்பிட்டுக்கவா இன்னைக்கு ஒரு நாளைக்கு அப்படின்னா, டயட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அப்படி ஒரு கேள்வி கேட்பீங்களா? அப்போ முக்கியத்துவம் கொடுக்கல, அப்போ டயட்டை விட்டுருங்க. நான் 10ஓட 11 இருக்க விரும்பலை உங்ககிட்ட. இந்த டயட்டு தான் முக்கியமான விஷயம், இதுதான் முதல் விஷயம், 10ல் 1 தான் நம்பர் 1 அப்படின்னு. 21 நாள் 48 நாளைக்கு இந்த டயட்டுக்குள்ளே மட்டும்தான் அதுக்கப்புறம் டயட் என்ன டிமாண்ட் பண்ணுதோ, டயட் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணுங்கிற மைண்ட் செட்டு உள்ளவங்க மட்டும் என் கூட ட்ராவல் பண்ணுங்க. இப்படியெல்லாம் நான் சொல்கிறதுனால கண்டிஷன் பண்ணுறேங்கிறீங்க, திட்டுறேன்னு சொல்கிறீங்க, ரொம்ப கராராக இருக்கேன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க கராராக இருக்கேன், ஆமாங்க கண்டிஷன் பண்ணுறேன். ஒருத்தர் என்கிட்ட வந்தாங்கன்னா அவங்கள நான் குணப்படுத்தணும், ஆதாரபூர்வமாக குணப்படுத்தணும்னா அப்போ நான் கண்டிஷன் பண்ண தான் வேணும், தகவல் சொல்ல தான் வேணும். தகவல்களை சொல்லி கடைபிடிக்கிறீங்களா இல்லையான்னு நான் சோதனை பண்ணுவேன், செக் பண்ணுவேன். இப்படிலாம் நீங்கள் செயல்பாடுகளை கொடுக்கும்போது யார் உங்ககிட்ட பயிற்சிக்கு வருவா? வர்றவங்க வந்தால் போதும். குணமாகணும்னு யாருக்கு எழுதியிருக்கோ அவங்க என்கிட்ட வந்து பயிற்சிகள் எடுத்துக்குவாங்க. நான் கண்டிஷன் பண்ணுவேன் தான், ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவேன் தான். அப்போ தானே ரிசல்ட் கொண்டு வர முடியும். கண்டிஷன் இல்லாமல் எப்படி ரிசல்ட் கொண்டு வருவீங்க? நான் 3 லிட்டர் குடிங்க, 4 லிட்டர் குடிங்க, 5 லிட்டர் குடிங்க. ஒருத்தர் உடம்புக்கு நானே சொல்லிடுவேன். பயிற்சிக்கு நீங்கள் வரும் பொழுது யார் எவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு நான் சொல்லுவேன். தண்ணியை குடிக்கணும் இல்லை, தண்ணி குடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டுன்னு அது எப்படி தண்ணி குடிக்கணும், எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா அப்படின்னா, அப்போ அந்த வேலையை பாருங்கன்னு விரட்டி விட்டுருவேன். இதுக்கு சில பேருக்கு என் மேலே கோவம் வருது, என்ன தென்றல் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு என் மேலே கோவம் வருது, வந்துட்டு போகுது. ஃபாலோ பண்ணாமல் இப்போ சாக்கடையில் பண்ணி படுத்திருக்க மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து சில பேர் சும்மாவே எதுக்கு இருக்கணும் குரூப்புக்குள்ளே, நான் பாட்டுக்கு சும்மாவே இருப்பேன், நீங்கள் டெய்லி சொல்லிகிட்டே இருங்க, நான் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னா 21 நாளில் இன்னதாருக்கு நான் கிளென்ஸ் பண்ணி தர்றேன்னு சொல்கிறேன். கல்லீரல் பயிற்சி, கண் கழுவும் பயிற்சி, நுரையீரலை கழுவும் பயிற்சி, ஸ்கின்னை கழுவுறதுக்கு நேச்சுரல் பாத்து பயிற்சிகள் கொடுக்குறோம், வாட்டர் ஃபாஸ்டிங் கொடுக்குறோம், இனிமா எடுக்கிற பயிற்சிகள் தர்றோம். அதுக்கப்புறம் சுகபேதின்னு சொல்லி சுகபேதி பயிற்சிகள் கொடுக்குறோம். உலகத்திலே பெரிய சாக்கடை ஒருத்தருடைய பெருங்குடல் தான், தூர்வாரப்படாத சாக்கடை, அதை க்ளீன் பண்ணி தர்றோம். சிறுகுடல் கிளீனிங், பித்தப்பைய கிளீனிங், கல்லீரலில் கிளீனிங், கிட்னியில் கிளீனிங், பேங்க்ரியாஸ், மண்ணீரல் எல்லாத்தையும் சரி பண்ணி தர்றதுக்கான அந்த ஃபங்க்ஷன் வந்து சில பேருக்கு மால் ஃபங்க்ஷன் ஆகுது. அதை குவாலிட்டியான ஃபங்க்ஷனாக அதனுடைய பணிகளை சீராக்கி சுறுசுறுப்பாக்கி உடம்புல புது ரத்தம் ஊற வச்சு ரத்தம் பாய்ச்சி நாடி நரம்பு தசை நார்கள் சதை எல்லாம் ஒன்றையும் தனித்தனியாக சரி பண்ணி தருவதற்கான பயிற்சி முறைகளை
ஆரோக்கியபூர்வமாக, அறிவியல் பூர்வமாக, அனுபவபூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளை கொண்டு, தேர்ந்தெடுக்கப்பட்ட உணவுப் பொருளை கொண்டு, சமையல் உணவை வைத்து சிலருக்கு, இயற்கை உணவை வைத்து சிலருக்கு, பாதி பக்குவப்படுத்தப்பட்ட உணவை வைத்து சில பேருக்கு, வாட்டர் ஃபாஸ்டிங் வச்சு சில பேருக்கு, பிரீத்திங் எக்ஸசைஸ் வச்சு சில பேருக்கு குணப்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு எல்லா தகவல்களையும் தேடி தேடி குவாலிட்டியாக தரமுடைய விஷயங்களை சொல்லும் பொழுது நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், குரூப்பில் அப்படியே அமைதியாக இருப்பேன். அப்படின்னா இப்போ விரட்டி விடாமல் என்ன செய்வோம், இப்போ இன்றைக்கி லெமன் ஜூஸு குடிச்சிட்டு வரணும், ஒரு வாய்ப்பு. இல்லைன்னா இளநீர் குடிங்க அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி உப்பு பரிகாரம் இருக்குது. நேற்று தியானத்துக்கு வந்திருந்தால் தான் இன்றைக்கி தியானம் சரியான முறையில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதே உணர முடியும். நேற்று வராத ஆட்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலே வராது. அதுதான் ஆன்லைன் மீட்டிங் உங்களை வர சொல்கிறது. வந்தால் தான் அந்த ஃபீல் வரும். சரி, நேற்று வரல, ஃபீல் வரல, ரைட், ஓகே, இன்றைக்கி வரணும் இல்லை, இன்றைக்கி வந்தால் தான் நாளைய பயிற்சிக்கான ஒரு உணர்வு கிடைக்கும். வரணும் இல்லை. இப்போல்லாம் ஆரம்ப நிலை பயிற்சிகளில் நாம் இருக்கிறோங்கிற போது சரி ஒரு நாள் விட்டாலும் நம்ம இன்றைக்கி வந்துடுவோம். இப்போ ஒரு நாள் விட்டாலும் இன்றைக்கி வந்துடும் நான் சொன்னேன்னா இதையே ஒரு வாய்ப்பாக எடுத்துகிட்டு அப்போ இடையில எப்போ வேணாலும் விட்டு வந்துக்கலாம் போல இருக்குன்னு ஒரு சோம்பேறித்தனத்தை உருவாக்கிக்கிட்டா ஒரு நபர், அந்த நபரை நான் தூக்கி வெளில தான் போடுவேன். குரூப்பில் சேர்ந்த காரணத்துக்காக நான் ஏன் வச்சுருக்கேன், வெளில அனுப்பிடுவேன்ல. இப்போ இளநீர் கிடைக்கல, லெமன் ஜூஸ் சில பேருக்கு ஒத்துக்கலை, இல்லை சில பேர் லிவர் கிளென்சிங் போயிட்டுருக்கோம், அதுக்கு லெமன் ஜூஸ் குடிச்சிருப்பீங்க. அப்போ இந்த லெமன் ஜூஸ் நீங்கள் குடிச்சிருந்தீங்கன்னா அப்போ இந்த கணக்கில் வராது. அந்த லெமன் ஜூஸு வேறு, அது இதில் கணக்கில் வராது. அதாவது லெமன் ஜூஸ் தான் நான் குடிச்சிட்டேனே அப்படின்னா அது இல்லை. அப்போ இளநீருக்கு போகணும். ஏற்கனவே லெமன் ஜூஸ் குடிச்சிருந்தாலுமே கூட நீங்கள் இந்த பயிற்சிக்கு வர்றதுக்காக வேறு ஒரு நேரம் லெமன் ஜூஸ் குடிக்கணும். இல்லை அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சா சீரகம் போட்டு கொதிக்க வச்சு தண்ணி, சீரக வாட்டர் குடிச்சிட்டு வரணும். ஒரு 1/2 லிட்ரு 1/4 லிட்ரு ஒரே நேரத்தில் குடிக்கக்கூடாது, கொஞ்சம் விட்டு விட்டு குடிக்கணும். இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். சிலருக்கு ஆரஞ்சு ஜூஸ், சிலருக்கு சாத்துக்குடி ஜூஸ், அவங்க அதை செயல்படுத்தலாம். இந்த ஆரஞ்சு சாத்துக்குடிலாம் வீசிங் உள்ளவங்க சாப்பிட முடியாது. சாப்பிட வேணாம்னு சொன்னால் சாப்பிடக்கூடாது. நான் அதைத்தான் சாப்பிடுவேன், நான் சீத்தாப்பழம் தான் சாப்பிடுவேன், உருளைக்கிழங்கு தான் சாப்பிடுவேன்னா அப்புறம் ஆஸ்துமா பெருகத்தானே செய்யும். கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். சில உணவுகள் நமக்கு கெடுதலை தரும் அப்படின்னா, ஏற்கனவே வயிற்றுல கேஸ் இருக்கும்போது கேஸ் கிரியேட் பண்ணுறதுக்குரிய ப்ராடக்டை சாப்பிடக்கூடாது. ஏற்கனவே பித்தம் அதிகமாக இருக்கும்போது பித்தத்தை டெவலப் பண்ணுற மாதிரியான பொருட்கள் சாப்பிடக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணணும். அந்த அவாய்டில் சரியாக இருக்கணும். நீங்கள் மனநிலை உங்களை மகிழ்ச்சியாக பார்த்துக்கிறது என்னோட வேலை. அதே நேரத்தில் நான் கண்டிஷனாக உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை கடைபிடிச்சா தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதனால் கேள்விகள் கேட்டுட்டே இருக்கிறத விட்டுட்டு சொல்கிறத கடைபிடிக்கணுங்கிற மனநிலைக்கு வாங்க. சந்தேகங்களில் ஒரு நியாயம் இருந்ததுன்னா ஓகே. சில பேர் சந்தேகத்துலலாம் ஒரு நியாயமே கிடையாது. காலைல ஏபிசிஸை குடிச்சிட்டு நான் திரும்ப சாப்பிடவான்னு கேட்டால் அது என்ன அர்த்தம்? அது ஒரு 5 நாளைக்கு ஆப்பிள் பீட்ரூட்டு சாப்பிட மாட்டிங்களா? ஆப்பிள் பீட்ரூட்டு கேரட்டு சேர்த்துக்க சொன்னேன், இல்லை ஆப்பிள் பீட்ரூட்டு குக்கும்பர் சேர்த்துக்க சொன்னேன், இல்லை ஆப்பிள் குக்கும்பர் பீட்ரூட்டு போட்டுக்க சொன்னேன், இல்லை ஆப்பிள் பீட்ரூட்டு கேரட்டு அப்புறம் டேட்ஸ் பேரிச்சம்பழம் அதுவும் இனிப்புக்கு சேர்க்குறனோட சேர்த்துக்கோங்க. ஏபிசியை ஏபிசிடி ஜூஸாக எடுத்துக்கங்கன்னு சொல்லியாச்சு. அதுக்கு என்னென்ன அளவு, எந்த டைமில் எடுக்கணும், நிலை 1 என்ன, நிலை 2 என்ன, எல்லாம் தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு. அதன் பிறகும் நான் காலையில் என்ன சாப்பிட, மதியம் என்ன சாப்பிடன்னா, இது என்ன மாத்திரையா சாப்பாட்டுக்கு முன்னு எடுக்க? மதிய சாப்பாடில் சோறு குறைச்சிக்கோங்க, சைவமாக இருங்க, மோனோ டயட்டுக்குள்ளே வாங்க, ரசம் சாதமோ அல்லது சாம்பாரோ அல்லது ஒரு பொரியலோ எடுத்துங்கன்னு சொல்லியாச்சு. சோறே அவாய்ட் பண்ணுறதுக்கும் வழி சொல்லிட்டேன். இந்த காலிஃப்ளவர் எடுத்து நல்லா செதுக்குனீங்க அப்படின்னா தூளாக கொட்டிடும். அதை இட்லி பானையில் வச்சு அவிச்சிங்கன்னா லைட்டாக உப்பு போட்டு பிணைஞ்சிட்டு பரட்டி விட்டுட்டு இட்லி பானையில் வச்சு அவிச்சிங்கன்னா அது சோறு மாதிரி ரெடி ஆயிரும். இல்லை தண்ணியில் போட்டு கூட நீங்கள் கொதிக்க வச்சு வேக வச்சிங்கன்னா அது சோறு மாதிரி ரெடி ஆயிரும். ஒரு சாம்பார் ஒன்று வச்சு சோறு மாதிரி போட்டு சாப்பிட வேண்டியதான். முட்டைக்கோசு யாருக்காவது ஒத்து வந்துச்சுன்னா முட்டைக்கோசை பொடி பொடியாக நறுக்கி வேக வச்சு தண்ணியில் வேக வைக்கலாம், இல்லை குக்கரில் வேக வைங்க, உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ. அல்லது இட்லி பானையில் வேக வைக்கலாம், இட்லி மாதிரி அவிச்சு எடுக்கலாம், அது சோறு மாதிரி ஆயிரும். சோறுக்கு சோறு ஃபீல் ஆயிடுச்சு, அது வெஜிடபிள் சோறு ஃபீல் ஆயிடுச்சு. ஒரு சாம்பார் வச்சு சாப்பிட வேண்டியது தானே.
இல்லை நிறைய காய்கறிகளை மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் வச்சு அதை அப்படியே கூட்டு மாதிரி செஞ்சு அதை மட்டுமே அப்படியே சாப்பிட்டுக்கலாமே. எத்தனை நாளைக்கு சாப்பிட சொல்கிறோம்? ஒரு கொஞ்ச நாளைக்கு தானே, ஒரு 5 days தானே சாப்பிட சொல்கிறோம். கொஞ்சம் உங்கள் பழைய டயட்லேருந்து அந்த பிரியாணிலேருந்து வந்தால் தான் என்ன? ஏன் ஒரு இறந்து போன விலங்கை வந்து உங்கள் வயிற்றில் போட்டு போச்சுட்டு இருக்கிறீங்க? உங்கள் வயிறு என்ன சுடுகாடா? என்றைக்கோ ஒரு நாள் ஆசைக்கு சாப்பிட்றீங்க, எல்லோரும் சாப்பிட்றாங்க, பார்த்து சாப்பிட்றீங்கன்னா சாப்பிடுங்க. சாப்பிட்றத நான் பெருசாக வந்து ஒரு உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, ஒத்துக்குது, ஏற்புடையதாக இருக்குன்னா சாப்பிட வேண்டியது தான், சாப்பிடுங்க. காசு இருக்கா? இப்போ பாருங்கள், அசைவம் நிறைய சாப்பிடணும்னா ஒருத்தருக்கு உடம்பு ஏற்றுக்கணும், காசு இருக்கணும், செய்கிறதுக்கு நேரம் இருக்கணும், செரிமானம் இருக்குது, அப்போ சாப்பிடுங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படின்னா அசைவம் சாப்பிட்றதுனால ஒருத்தருக்கு உடம்புல இப்போ ஸ்கின் பிரச்சனை ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அப்போ அசைவத்தை கொஞ்சம் நாள் நிறுத்தான் சொல்லுவோம். இது கழிவு நீக்க பயிற்சிக்கு வந்தாச்சு அப்படின்னா நிறுத்து தான் சொல்லுவோம். டயட் பண்ண வந்துச்சுன்னா கொஞ்சம் நிறுத்து தான் சொல்லுவோம். கொஞ்சம் நாளைக்கு நிறுத்து தான் சொல்லுவோம். உங்களை வாழ்க்கை முழுக்க நான் ஸ்டாப் பண்ண சொல்லலையே. நான் மாட்டுக்கறி தான் திம்பேன், பன்னிக்கறி தான் திம்பேன்னு அப்புறம் எதுக்கு பயிற்சிக்கு வரணும்? ஏங்க என்னங்க இது எப்படின்னா எப்படி இதை எடுத்துக்கிறது? சில பேர் என்ன செய்றீங்க, இப்போ ஒரு பஸ்ஸில் இன்ஜின் கெட்டு போச்சுன்னா பஸ்ஸை கொண்டே டெப்போவில் விட்டிங்கன்னா அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க, அந்த மெக்கானிக்கை சரி பண்ணி தருவார். 5 நாளோ 4 நாளோ ஆகும். நீங்கள் மெக்கானிக்கை கூப்பிட்டு நான் பஸ்ஸை ஓட்டிகிட்டு இருக்கேன்ப்பா, நீ வண்டியில் உட்காந்துட்டு இன்ஜின் வண்டி ரன்னிங்கில் இருக்கையிலே நீ சரி பண்ணிக்கப்பான்னா எப்படி முடியும்? இயக்கத்தை நிறுத்தி தானே சரி பண்ணலாம். அப்போ உங்களை நான் சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை, நான் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நான் மாட்டுக்கறி திம்பேன், மட்டன் திம்பேன், மட்டன் சுக்கா சாப்பிடுவேன், நல்லி எலும்பு சாப்ஸ் தான் எனக்கு பிடிக்கும், நான் ஐர மீன் குழம்பு சாப்பிடுவேன், நான் போய் வஞ்சர மீனை வாங்கி சாப்பிட தான் செய்வேன், மத்தி மீன் வறுவல் எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும், காணாங்கழுத்தி கிடைக்காது இன்னைக்கு திடீர்னு கிடச்சிருச்சு, கனவா மீன் எனக்கு செஞ்சு கொடுக்க ஆளே இல்லை ஆனால் அது இப்போ செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அது நான் அது சாப்பிட்டே தீருவேன் அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கிறது? மூக்கு மீன் சாப்பிட்டேன், பச்சை மீன் சாப்பிட்டேன், நகரை சாப்பிட்டேன், செங்கனி சாப்பிட்டேன், எனக்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, எனக்கு வீட்டில் செஞ்சு வச்சுருக்காங்க, வாசம் இழுக்குது, தூக்குது, மிளகாய் எல்லாம் போட்டு புளியை கரைச்சி ஊற்றி மாங்காய் எல்லாம் போட்டு எங்கள் வீட்டில் வச்சுருக்காங்க, அப்படியே வெந்தயம் மிதக்குது, சின்ன வெங்காயத்தை பார்த்தா எனக்கு சாப்பிடணும் போல் தோணுது, மீன் என்னைய வாவான்னு கூப்பிடுது, சண்டேன்னு நீங்கள் இன்னைக்கு இப்போ சாப்பிட்டு அசைவத்தை சாப்பிட்டீங்கன்னா அது வயிற்றுக்குள்ளே போய் சண்டை போடுமே, டீடாக்ஸ் ப்ராசஸில் இருக்கிறமே, ஒரு நியாயம் வேணாமா? உங்களை வாழ்க்கை முழுக்க நான் சாப்பிட வேணாம்னு சொல்கிறேன். சாப்பிட்டு உடலை கெடுத்து வச்சிருக்கீங்களே, அதை காப்பாற்றி தரதானே நான் போராடுறேன் உங்ககிட்ட. தண்ணி குடிங்கிறேன், ஜூஸ் குடிங்கன்னு சொல்கிறேன், உமிழ்நீர் தான் மருந்துன்னு சொல்லித்தரேன், பஞ்சபூதத்தை உங்கள் உடம்புல இறக்கிறதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், தினசரி பார்த்து உங்களுக்கு டயட்டை வடிவமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், பயிற்சி முறைகள், தியான முறைகள் வடிவமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ நல்ல பணிகள் உங்களுக்காக நாங்கள் செய்கிறோம். நீங்கள் பாட்டுக்கு சில பேர் பயிற்சிக்கு வந்தாலும் மாத்திரை நான் நிறுத்திட்டேங்கிறீங்க. நாங்கள் நிறுத்தணுமா உங்களை? எப்போ நிறுத்தணும்? மருந்து யார் கொடுத்தது? மருத்துவர் தானே. உடம்பை பரிசோதனை பண்ணி உடம்புல ஏதோ சுகம் இல்லைன்னு தானே அவர் மருந்து கொடுத்தாரு. அப்போ யார் நிறுத்துங்கன்னு சொல்லணும்? உங்கள் உடம்பு தான் சொல்லணும். உங்கள் உடம்பு குவாலிட்டியாக ரெடி ஆயிடுச்சுன்னா மருத்துவர் ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுவார். சொல்லிடுவார். வியாதி வர 2 காரணம் தான். ஒன்று, நம்ம ஏதோ தவறுகள் பண்ணியிருப்போம், அதனால வியாதி வந்திருக்கோம், நம்ம தான் காரணம், மெயின் காரணம். 2வது, நம்ம நல்லா வாழ்ந்தாலும் கூட நேச்சுரலாக சில பேருக்கு திடீர்னு சில பிரச்சனைகள் வரும். நல்லா தான் இருப்போம், திடீர்னு காய்ச்சல் வரும். சில பேர்லாம் எந்த தவறும் பண்ணிக்க மாட்டாங்க, கேன்சர் வந்துடும். அதாவது நேச்சுரலாக அது ஏதோ ஒரு இதில் வந்துருச்சு, அது அவ்வளோதான். அது இயல்பாக ஒரு பிரச்சனை வந்தாலும், நம்மளால் ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி பண்ண போகிறத நம்ம தான் சரி பண்ணி ஆகணும். மாத்திரை மருந்து தற்காலிகமாக ஒரு பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஒரு பிரச்சனையை அப்படியே தேக்கி வைக்கிறதுக்கு, அல்லது அதை பெருசாக விடாமல் தடுக்கிறதுக்கு அப்போதைக்கு பயன்படும். அதை பெருசாக விடாமல் மருந்தை போட்டு கண்ட்ரோல் பண்ணாலுமே கூட ஒரு நேரத்தில் அது பெருசாகிடும். அடக்கடக்க அது வளரத்தான் செய்யும், பெருசாகிடும் அது. இப்போ மருந்துகள் என்பது தற்காலிகமான நமக்கு நிவாரணங்களை தரும். தீர்வு என்பது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்பது நம்ம தான் கொடுத்துக்க முடியும். அது பஞ்சபூதத்தின் மூலமாக தான் கொடுக்க முடியும். நம்ம உடம்புக்குள்ள நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தை கொண்டு வரணும் சரியா. நாங்கள் ரொம்ப போராடுறோம் உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு.
இப்போ வந்து ஏபிசி ஜூஸை குடிச்சிட்டு நான் இட்லியை சாப்பிட்டு மாத்திரை எடுத்துக்க வாங்குறீங்க. இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன உணவு தர்றோம்? கஞ்சி கொடுக்குறோமா, அப்புறம் இயற்கை உணவுகள் தர்றோமா, அரிசிக்கு பதிலாக அவல் மாற்றி வச்சுருக்கோம். உணவுகள் நீங்கள் பொரியல் சாப்பிட்றீங்க, நாங்கள் பசும்பொரியலும் உங்களுக்கு தர்றோம். சில பேர் பசும்பொரியல் பச்சையாக சாப்பிட முடியலைங்கிறீங்க, அப்போ நாங்கள் சமையல் பொரியல் உங்களுக்கு தர்றோம். நாங்களே மெனு கொடுத்துட்றோம். எப்படி தயார் பண்ணணும் ஆடியோவில் கொடுக்குறோம், வீடியோவில் கொடுக்குறோம், செய்தி வடிவில் தர்றோம். நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதை தான் நாங்கள் உங்களை சாப்பிட வைக்கிறோம். முறைப்படுத்திட்டோம். கத்திரிக்காய் எப்போ, வெண்டைக்காய் எப்போ சாப்பிட்ணும், முள்ளங்கி எப்போ சாப்பிட்ணும், கேரட்டை எப்போ சாப்பிட்ணும், எதை எப்படி சுத்தம் பண்ணணும், சமையல் கலைனா நஞ்சு நீக்கும் கலைன்னு நவீனப்படுத்தி உங்களை அப்டேட் பண்ணுறோம். சமையலில் எல்லா பொருளையுமே பச்சையாக சாப்பிட முடியாது, சில பொருள் சமைச்சு தான் சாப்பிட்ணும். அப்போ அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு. நாங்கள் அரிசிங்கிறது உடம்புக்கு தேவையானதான், கார்போஹைட்ரேட்டு, உடம்புக்கு மாவுச்சத்து, உடம்புக்கு நிச்சயம் தேவை. ஆனால் அரிசியை மட்டுமே வச்சுட்டு ஒரு குண்டான் சோறை அள்ளி வச்சுக்கிட்டு சோத்தை தின்னுக்கிட்டு சோறுன்னு அலைகிறது தான் நாங்கள் வேணாங்கிறோம். சோறுங்கிறது ஒரு தானியம், அதோட இவ்வளோ பருப்பு சேர்க்கணும்னு இருக்கு, அதோட ஒரு மிளகு சேர்க்கணும், அதோட ஒரு காரம், அதோடைய ஒரு காய்கறி, அதோட பழங்கள், இப்படி ஒன்று ஒன்று மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்ணும். ஃபுட்டு வந்து மிக்ஸ்டாக இருக்கணும். வெறும் அரிசியை மட்டும் நிறைய அரிசி சாப்பிட்றீங்க, கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கிட்டு சாப்பிட்றீங்க, அவ்வளோதான். அது எப்படி? அது உங்கள் சாப்பாட்டுலேயே அரிசி தான் கம்மியாக இருக்கணும், சோறு தான் கம்மியாக இருக்கணும், மற்ற எல்லாமே அதிகமாக இருக்கணும். நான் சமையல் உணவுக்கும் எதிரி இல்லை, அசைவ உணவுக்கும் எதிரி இல்லை, வியாதிகளுக்கு எதிரி. ஆரோக்கியத்துக்கு ஆதரவு தர்றேன், பஞ்சபூதத்துக்கு ஆதரவு தர்றேன், பிராணசக்திக்கு ஆதரவு தர்றேன், தியானத்துக்கு ஆதரவு தர்றேன், நல்லதுக்கு ஆதரவு தர்றேன், கழிவு நீக்கம் செய்வதற்கு ஆதரவு தர்றேன். அது வரைக்கும் சில உணவு வகைகளை வேண்டான்னு சொல்கிறேன், சில உணவு வகைகளை தடை பண்ணுறேன், சில உணவு வகைகளை ஒதுக்கி வைப்போன்னு சொல்கிறேன். டீ குடிச்சே ஆகணுமா? நல்லா வெந்நீரை கொதிக்க வச்சு ஒரு ஸ்பூன் சத்து மாவு எடுத்து போட்டு ஒரு கலக்கி விட்டு ஒரு கொதி விட்டு இறக்கி குடித்தா நல்லது தானே. சத்து மாவு குடிங்க. சத்து மாவு நிறைய போட்டிங்கன்னா சத்து மாவு அது கூழாயிரும், சத்து மாவு கஞ்சி ஆயிரும். நான் சொல்கிறது சத்து மாவு டீ. ஒரு தடவை ட்ரையல் பாருங்க. வாழைப்பழத்தில் மால்ட் இருக்கு, பழாப்பழத்தில் மால்ட் இருக்கு, பீட்ரூட்டு மால்ட் இருக்குல்ல, ஏபிசி மால்ட் இருக்கு. அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூனு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஒரு கலக்கிட்டு குடிக்க வேண்டியதானே. டீக்கு பதிலாக, டீக்கு மாற்று. டீயே தான் குடிச்சே திருன்னு வெறி பிடிச்சே கிடந்தா அதுக்கு என்ன மாற்று தர்றோம்? நல்லா வெந்நீர் போட்டு டிகாஷன் போட்டு டிகாஷனை எடுத்துருங்க, தேங்காய் பால் பிழிஞ்சுக்கோங்க. இப்போ தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணுங்க, ஒன்று லைட்டாக ஹீட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க, இல்லை ஹீட் இல்லாமல் கூட மிக்ஸ் பண்ணுங்க. பாலுக்கு பதிலாக தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணி டீ குடிங்க. இவ்வளோ வழி இருக்க டீக்கு. நான் அந்த பாலை தான் குடிப்பேன், பாலாத்தான் போவேன் அப்படின்னா அது என்ன? அது பால் குடிச்சு பாழா போயே தீருவேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு பயிற்சிக்குள்ள கிடந்தா நான் ஏன் குறிப்புக்குள்ள வச்சிருக்கணும்? சொல் பேச்சு கேட்கல, நீங்க வெளியில போங்க அப்படின்னு நான் விரட்டி தானே விடுவேன். பால் என்பது மருத்துவ பொருள், மருந்து பொருள், எப்போதாவது பயன்படுத்த வேண்டிய பொருள். அன்னாடம் பயன்படுத்திட்டே இருக்கக்கூடாது. அன்னாடம் யாரு பயன்படுத்தலாம்னா ஒரு சிலருக்கு அது செரிக்கும், பெரும்பாலான மக்களுக்கு அது செரிமானத்துக்கு தகுந்த பொருள் அல்ல பால். இப்போ பால் வந்து வேற எந்த உணவுமே இல்லை அப்படிங்கிறவங்க பால் சாப்பிடலாம். இப்போ குழந்தைகளுக்கு பால் பத்தலையா, அவங்க அந்த பால் சாப்பிடலாம், பசும்பால் சாப்பிடலாம். வேற வழி இல்லைங்கிற போது பசும்பாலை சாப்பிடலாம். இப்போ வயோதிகர்கள் ரொம்ப பேஷண்டாக இருக்காங்க, எந்த உணவும் உள்ளே போகலை அப்படின்னா அப்போ பால் கொடுக்கலாம். இப்படி ஒரு மாற்று பொருள் தானே தவிர பால் என்பது ஒரு மாற்று பொருள் அல்லது ஒரு மருத்துவ பொருள், அப்பப்போ எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருள், அல்லது யாருக்கு ஏற்புடையதாருக்கோ அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருள், எல்லோரும் தினசரி சாப்பிட வேண்டிய பொருள் இல்லை. பல பேருக்கு பால் செரிக்காது, அது மற்ற உணவையும் செரிக்க விடாது. ஆசைக்கு எப்பயாவது குடிச்சுக்கோங்க அப்படின்னா நீங்களே குடிக்க சொல்றீங்களா தென்றலுங்கிறது என்னைய பார்த்து. குடிக்க வேண்டாம்னு சொன்னால் அதையும் நீங்கள் டீயை தடை சொல்கிறீங்க, அது ஆசைப்படுறவங்க அதுவே உங்களுக்கு மைண்டில் ஒரு பிரச்சனையாயிருமேங்கிறது. இப்போ நான் என்ன தான் சொல்கிறது உங்களுக்கு?
இந்த சுய கட்டுப்பாடுகளை யார் உருவாக்கணும்? டீ வேண்டாம்ங்கிற முடிவு யார் எடுக்கணும்? நீங்கள் தானே. அல்லது வாரத்துக்கு ஒரு தடவையோ, அல்லது ஆசைப்படும் போது என்னைக்கோ ஒரு நாளோ, வருஷத்துக்கு ஒரு தடவையோ, மாத்தைக்கு ஒரு தடவையோ குடிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தானே. இல்லை ஒரு நாளைக்கு 10 டீ குடித்தாலும் 1 டீ குடித்தா போதும்னு முடிவெடுக்க வேண்டியது யார்? சரி, நம்ம டீ காஃபி குடிக்கிறோம், நமக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் யாரும் கண்டுபிடிச்சி வச்சுருந்தா நீங்கள் டீ காஃபி நிறுத்த வேண்டாம், கண்டினியூ பண்ணுங்க. சோதிச்சு பாருங்க, ஒரு 10 நாளைக்கு நிறுத்தி பாருங்க, அதனால் சேஞ்சஸ் தெரியுதான்னு. டீ காஃபி நிறுத்தினதுனால ஒரு சேஞ்ச் தெரிஞ்சிருச்சு, உடம்புல நல்லா இருக்குது, மலம் நல்லா இருக்குது, யூரின் நல்லா போகுது, நல்லா கண்ணு தெரியுது, நல்லா உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக வேகமாக இருக்குது, ஆற்றலாக இருக்குன்னா அப்போ டீ காஃபியில் நமக்கு பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுட்டு டீ காஃபியை நிறுத்துங்க. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடுக்கு வாங்க, ஒரு முடிவுக்கு வாங்க சாமி. நீங்கள் என்னையே குறை சொல்ல, என் வாயிலிருந்து வார்த்தையை வாங்கி என்னையவே குறை சொல்கிறதுக்கு ஏன் வாரீங்க? நான் ஒரு பொதுவாக மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது ஒரு வீடியோ வடிவில் ஆன்லைன் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், எக்ஸ் வலைதளத்தில் மக்களுக்கு தகவல்களை நாம் சொல்லும் பொழுது வெகுஜன மக்கள் பல பேர் ஒரு சம்பவத்தை, ஒரு வீடியோவை எல்லாரும் பார்ப்பாங்க. பல குணம் வாய்ந்தவர்கள் பார்ப்பாங்க. சிலருக்கு சிலது ஏற்புடையது ஒத்துக்கும், ஒத்துக்காது. அப்படிங்கிற போது பொது கருத்துக்கள் ஜென்ரலி என்ன சொல்லணுமோ அதெல்லாம் நம்ம பொதுவாக சொல்லுவோம். அதில் எதெல்லாம் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கிறணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்துக்கள் ஏற்புடையதாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் என்கிட்ட மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் பயிற்சியில் கலந்து கொண்ட பிறகு, கல்வி நீக்க பயிற்சி வந்து மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் பயிற்சியில் கலந்து கொண்ட பிறகு என்கிட்ட பேசணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும். எல்லாட்டையும் நான் ஒவ்வொருத்தட்டையும் இண்டிவிஜுவலாக பேசுவேன். அன்னைக்கு உங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான என்ன டயட்டோ அதை நீங்கள் கேட்டு என்னிடம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஜென்ரலாக பேசும் பொழுது அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எது தேவை அதை நீங்கள் பிரிச்சுக்கணும். நீங்கள் ஒரு நாள் இண்டிவிஜுவலாக என்கிட்ட பேசுவீங்க, அன்னைக்கு நான் உங்களுக்கு தகவலை சொல்லுவேன், உங்களுக்கு எது சரி வரும்னு சொல்லுவேன். இப்போ இன்னைக்கு உங்களுக்கு நடக்க போகிறது அதிசிறந்த உப்பு பரிகாரம். அது உப்பு பரிகாரம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தருவேன். உப்பு தியானம் ரொம்ப சிறப்பான ஒரு தியானம், மின்சார தியானத்தை விட பவர்ஃபுல்லானது. குடும்பத்தோடு கலந்துக்கங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரோடையும் சேர்ந்து வந்து கலந்துக்கங்க. இன்னைக்கு நம்ம பயிற்சியில் இதுவரைக்கும் ஈடுபடாத நபரும் இன்றைய பயிற்சிக்கு வரலாம். அனைவரும் இன்றைய பயிற்சிக்கு வரலாம். ஒவ்வொருத்தரையும் வர சொல்லுங்க. மிக சிறந்த பயிற்சி. அனைவரும் வந்து கலந்து கொண்டு மிகச்சிறப்பாக பயன்பெறுங்கள். ஹீலிங் பயிற்சியில் ஈடுபடக்கூடிய நபர்கள் நீங்கள் 10 பேர் 20 பேருக்கு நாடி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. யாருக்கெல்லாம் நீங்கள் நாடி பார்க்குறீங்களோ அவங்க எல்லாரையும் இன்னைக்கு பயிற்சிக்கு வர சொல்லுங்க. அவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு லிங்க் அனுப்புங்க. அவங்க எல்லாரும் இன்னைக்கு பயிற்சிக்கு வர சொல்லுங்க. முதல் அறிமுக பயிற்சி அவங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க போகுது. இன்னைக்கு அவங்களுக்கான துவக்கம் நடக்க போகுது. அத்தனை பேரையும் வர சொல்லுங்க. உப்பு சம்பந்தப்பட்ட அற்புதமான ஒரு விஷயம் இன்னைக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு நீங்கள் வர்றதுக்கு முன்னே ஒன்று லெமன் ஜூஸ் குடிச்சிருக்கணும், இல்லை சீரக தண்ணி குடிச்சிருக்கணும், அல்லது இளநீர் சாப்பிட்ருக்கணும். இதில் ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க, சாப்பிட்டு வாங்க. அல்லது ஆரஞ்சு ஜூஸு அல்லது சாத்துக்குடி ஜூஸு. இப்போ இந்த வீடியோ பார்த்த அத்தனை பேருமே உங்கள் பேர், உங்கள் லீடரோட பேர், உங்கள் குரூப்போட நேம் அதை மட்டும் கமெண்டில் டைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய அட்மின் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கிறீங்க அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிடுவாங்க. இது சம்மந்தமாக எதுவும் கேள்விகள் இருந்தாலும் வீடியோவில் நீங்கள் கேட்டு வைங்க. நான் அந்த கேள்விகளை பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் அல்லது இன்றைக்கி ஆன்லைனில் நான் உங்களுக்கு ஆன்சரபுளாக இருப்பேன். ஹீலிங் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய நபர்கள், ஹீலிங்கோட லீடர்ஸ், ஹீலிங்கோட பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருமே உங்களோட சர்க்கிளில் இருக்கக்கூடிய அந்த 10-20 பேரை நீங்கள் ஏற்கனவே தேர்ந்தெடுத்து வச்சுருக்கீங்கல்ல நாடி பார்க்குறதுக்கு, அவங்கள இன்றைக்கி வர சொல்லுங்கள். நாடி சுத்தி பயிற்சிக்கு பேஸ் வந்து இந்த உப்பு பரிகாரம் தான். அனைவரையும் வர சொல்லுங்கள். நல்லது நடக்கும். மிக சிறப்பாக நீங்கள் எல்லாருமே கலந்துக்கங்க. நான் உங்களுக்கு எப்பயுமே உறுதுணையாக இருப்பேன். வீடியோ இன்னொரு முறை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா பொறுமையாக உட்காந்து பாருங்கள். வேறு வேலை பார்த்துக்கிட்டு வீடியோ பார்க்குறது, வீடியோவை ஆன் பண்ணி விட்டு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு கேட்டுகிட்டே இருக்கிறது, இது மாதிரிலாம் நீங்கள் கவனம் கொடுத்து பார்க்கலைன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு மைண்டு உள்ளே உட்காராது. வீடியோ ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும், நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பீங்க. வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கோம், வீடியோ பார்த்துட்டேன்னு சில பேர் சொல்லிடுவீங்க. ஆனால் சொன்ன கருத்துக்கள் மனசில் உள்வாங்கிக்க முடியாது. நான் சொன்ன கருத்துக்களை முழுமையாக உட்காந்து ஒரு தடவை பாருங்கள். பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம். இரவு 8:30 மணிக்கு சந்திப்போம்.